என்னுடைய தேவன் அறிவுக்கு எட்டாத ஞானம் உள்ள தேவன். நம்முடைய சீரீஸ் கூட என்ன பெயர் கொடுத்துருக்குறோம்? அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம். அதில் ஒரு விஸ்டத்தை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அருமையான தேவர்களே, பாருங்கள், நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க? ரொம்ப நெருக்கப்படுகிறீர்களா? ரொம்பவும் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வர்றதுனால உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அது மாத்திரமல்ல, நல்ல செய்தி, நீங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலோட்டிகள் நிமித்தமாக எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்டார்கள். எப்படி தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவர்கள் எண்ணிக்கையில் பலத்தார்கள். இன்யூமரபிள், எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பலத்த ஜாதியானாங்க. எண்ணிக்கையில் பெருகினாங்க, திரட்சியில் பெருகினார்களாம். எண்ணிக்கையில் பெருகினார்கள், எனர்ஜியில் ஸ்ட்ரென்த்தில் பெருகினாங்க. அப்புறம் திரட்சி, கொழுமையான வாழ்க்கை. அது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம். ரைட்? ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுவும் இப்பொழுது ரொம்ப ஈஸி. பாருங்கள், முன்னால் பார்த்தீங்கன்னா 2 காரியங்களில் ஒன்று செய்யணும். ஒன்று, நீங்கள் நிறைய CD வாங்கி கேட்டுகிட்டே இருக்கணும். 2வது என்ன செய்யணும்? நிறைய வாசிக்கணும். ஏன்? கேள்வியினாலே விசுவாசம் வரும். சத்தியத்தை சரியாக அறிந்து போதிக்கிறவருடைய பிரசங்கங்களை கேட்டால் நீங்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். இப்போ உங்கள் எல்லாருடைய கையில் என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. பாருங்கள், நான் இன்றைக்கி குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம், எந்த பிரச்சனை உங்களை நெருக்குகிறது? குடும்ப குழப்பமா அல்லது பிரிவினையா? ரைட்? திருமணமாகவில்லையா உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ? திருமணமானால் என்ன இல்லை, குழந்தை இல்லை. இப்படி நீங்கள் எந்த இடியாப்ப சிக்கலில் இருந்தாலும் நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. எல்லாமே இலவசம். ரைட்? கேள்வினால் விசுவாசம் வரும். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்க 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 நீங்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா அல்லது ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா? பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா? ரைட்? அப்போது விசுவாசத்தில் பெருகினா நீங்கள் பரிசுத்தத்திலையும் பெருகுவீர்கள், ஜெபத்திலையும் தானாகவே பெருகுவீர்கள். ஜெபம் என்றால் என்னன்னு சொல்லித்தரட்டா? த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் டேடி காட். உங்கள் அப்பாவோடு நீங்கள் கொள்ளுகிற அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, அதுதாங்க என்னது? ஜெபம். அந்த ஜெபத்தை நான் கண்டுபிடிச்சேன் பாருங்கள். எப்பொழுதும் ஜெபத்தில் தான் இருக்கேன். ஜெப வாழ்க்கையில் குறைவில்லை, கிருபை. பரிசுத்த வாழ்க்கையில் குறைவில்லை, கிருபை. ஏன் தெரியுமா? விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறேன். எதனால்? சத்தியத்தை சரியாக நான் அறிகிறதுனால. ரொம்ப எளிது. நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் விடுதலை அடைய வேண்டும், தேவனால் உயர்த்தப்பட வேண்டும். ஒன்றே ஒன்று தான் தேவை. வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை இரவும் பகலும் தியானிங்க. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் இமேஜின் பண்ணுவதற்கும் மேலான உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.